பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் இந்த நேரத்தில் நம்முடன் இல்லை. நேற்று அவர் உடல்நலக்குறைவு காரணமாக காலமாகி இருக்கிறார். இன்று மாலையில் அவருடைய இறுதிச் சடங்குகள் நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு முழுமையான நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து சென்றிருக்கிறார் பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள். அள்ள அள்ள குறையாத இசை அமுதத்தை நமக்கு தந்துவிட்டு சென்றிருக்கிறார். அவருடைய நினைவலைகளை நேற்றில் இருந்து நாம் போற்றிக் கொண்டிருக்கிறோம். இந்த தருணத்தில் அவர் குறித்து பல்வேறு விஷயங்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்வதற்காக அவரோடு நெருங்கி பழகிய மூன்று சிறப்பு விருந்தினர்கள் நம்முடன் அரங்கத்தில் இணைந்திருக்கிறார்கள். பின்னணி பாடகி மகதி அவர்கள், அதே போல பாலமுரளி கிருஷ்ணா அவர்களுக்கு பக்கவாத்திய கலைஞராக பணியாற்றிய ராமகிருஷ்ணன் அவர்கள், அதே போல அவருடைய நெருங்கிய நண்பராகவும் ஒரு மிக பெரும் ரசிகராகவும் இருந்த ஒய்ஜி மகேந்திரன் அவர்கள் மூவரும் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். நாம் மகதி உங்ககிட்ட இருந்து தொடங்க விரும்புகிறோம். நீங்க பாலமுரளி கிருஷ்ணா சாருடைய சிஷ்ய பரம்பரையில் வந்திருக்கிறீங்க. உங்க அப்பா அவருடைய சீடர், அது நீங்க அந்த சிஷ்ய பரம்பரையில் வந்திருக்கிறீங்க. நீங்க பார்த்த வரைக்கும் அவர் எந்த மாதிரியான ஒரு குரு? அப்பா திருவையாரை சேர்ந்தவர். ஸோ அப்பா அவர்கிட்ட சிஷ்யனா சேர்ந்ததே ஒரு பெரிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அப்பா திருவையாறு தியாகராஜ உற்சவத்தில் அப்பா பாடின்னு இருந்தா மத்தியானம். அப்பா பாலமுரளி சாரை மானசீக குருவா நினச்சிதான் திருவையாறுலேருந்து சென்னையில் கற்றுக்க முடியாது. ஸோ பாலமுரளி சாரோட பாட்டில் அவ்வளோ ஈடுபாடு கொண்டு தானாகவே கற்றுண்டா அப்பா. கற்றுண்டு அவர் பாடின சில கீர்த்தனைகளை அந்த பந்தல்ல மத்தியான கச்சேரி பாடும்போது எல்லாரும் பாலமுரளி சார் பாடுறார் போல இருக்கு இந்த டைம்லன்னு நினைச்சுட்டு எல்லாரும் ஓடி வந்தாங்களாம் பந்தலுக்கு. அதுல வந்ததுல ஒருத்தர் குருஜியும் கூட. அவர் அப்பா தன் குரல் கிட்டத்தட்ட அப்பா குரல் பாலமுரளி சார் மாதிரியே இருக்கும். ஸோ அப்பா பாடுறத கேட்டுட்டு இவன் என்ன மாதிரியே பாடுறான், எங்கள் அப்பா பேர் சேகர், திருவையார் சேகர், இவன் என்ன மாதிரியே பாடுறான், இன்னிலேருந்து நான் இவனை சிஷ்யனா ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ அதுக்கப்புறமா எங்கள் அப்பாவுக்கு நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷங்கள் நான் ஒரு லேட் 70s பீரியட்ல அப்பா பாலமுரளி சாரோட இங்க சென்னையில 9 வருஷம் குருகுலவாசம் மாதிரி குருஜி கூட இருந்தாங்க. நான் பிறக்கிற டைம்ல உனக்கு பையனா பிறந்தா முரளி கிருஷ்ணான்னு பேர் வை, பொண்ணா பிறந்தா மகத்தின்னு பேர் வைன்னு அவர் தான் பேர் வச்சார். என்னோட பேர் அவர் கண்டுபிடித்த ஒரு ராகத்தோட பேர் தான் மகத்தி. ஒரு குரு தானாவே முன் நான் சிஷ்யனா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதும், இன்னி வரைக்கும் யாரா இருந்தாலும் ஒரு குருவா என்ன ஒரு ரொம்ப ரொம்ப அவர்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, யாரு பாடினாலும் அதை அப்ரிஷியேட் பண்ற ஒரு மனப்பான்மை அவருக்கு உண்டு. நீ என்ன ரொம்ப பிஸியா இருக்க, நீ என்னெல்லாம் பாப்பியா, ரொம்ப பிஸியா இருக்க, நீ ஃப்ரீயா இருக்கியா, என்ன பார்த்துருக்கியா அப்படின்லாம் சொல்லுவார். ஸோ என் கச்சேரிக்கு என்ன ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார். ஸோ அது நான் இல்லை, அது யாரா இருந்தாலும் அவரோட இசையும் அவங்களுக்கும் ஒரு சின்ன மரியாதையை கொடுத்து அவர் அப்படி நடந்துக்கிற ஒரு நல்ல சங்கீதம் எங்க இருந்தாலும் அதை பாராட்டக்கூடிய ஒரு திறந்த மனப்பான்மை கொண்டவர்கள். ஒய்ஜி சார், நீங்க ஒரு ரசிகரா பாலமுரளி சாருடைய அந்த முதல் அனுபவம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போ கிடைத்தது? அதை பத்தி நான் முதல்ல ஃபர்ஸ்ட் கன்ஃபஸ் பண்ணிக்கிறேன். இவா 2 பேரும் நல்ல சங்கீதம் தெரிஞ்சு அதை பற்றி நல்லா பேசக்கூடியவா. நான் அந்த வரிசையில் நீங்கள் சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் பெஞ்சர் கூட இல்லை, லாஸ்ட் பெஞ்சர் இந்த ஆடியன்ஸாக இருந்து தான் நான் பாலமுரளி சாரை ஃபஸ்ட்டு கச்சேரி கேட்டது. பியோர் ரசிகன். அவர் மியூசிக்கு, அவர் வாய்ஸுக்கு நான் அடிமைன்னு சொல்லணும். அந்த மாதிரி ஒரு ரசிகன் தான். 12 வயசு 13 வயசுல எங்கள் அப்பா அவருடைய கச்சேரி நேஷனல் ஆர்ட்ஸ் கம்பெனி அண்ணாமலை மன்றத்தில் அரேஞ்ச் பண்ணியிருந்தார். அங்கே ஜாஸ்தி கர்நாடக இசை கச்சேரிலாம் நடக்காது. இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு ஃபீலிங் அவருடைய ஃபுல் கச்சேரி கேட்டப்புறம் நான் போய் எங்கள் அப்பா கிட்ட கேட்டது, தட் ப்ராபப்ளி டிஃபைன்ஸ் வை ஹி வாஸ் டிஃப்ரெண்ட். நான் என்னங்க அப்பா கிட்ட கேட்டேன்னா, இது கர்நாடிக் இசை தான் அப்பா பாடினார் அவர் ஃபுல்லான்னு கேட்டேன். ஏன்டா அப்படி கேட்குறேன்னா, எல்லா பாட்டுமே எனக்கு புரிஞ்சுது. என்ன வார்த்தை அக்ஷர சுத்தமாக புரிஞ்சுது. அது தெலுங்காக இருந்தாலும் சரி, கன்னடமாக இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி. அதில் அந்த தேவாதி தேவ பாடுவார் அவர் ரஞ்சனி ராகத்தில். தெரியாதமா சொல்லிட்டேன் ராகம் கரெக்டா? சுனாத வினந்தன. சரி, ரைட், தப்பாக சொல்லிட்டேன். அதான் எனக்கு அவ்வளோதான் தெரியும் அதை பற்றி. பட் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா அந்த இசை அனுபவம், ஏன்னா எல்லா ரசிகனுக்குமே ராகம் தெரிஞ்சுதான் போய் அங்கே உட்காரணும்னு ஆரம்பிச்சா இன்னைக்கு ஆடியன்ஸில் கூட்டமே இருக்காது. அதனால தான் பாலமுரளிக்கு எல்லாருமே உட்காந்தாங்க. முதல் 10 ரோவில் அவருக்கு சங்கீதம் தெரிஞ்சவங்க உட்காந்தாங்கன்னா கடைசி 10 ரோவில் அவர் எனக்கு என்ன ஃபீலிங்னா, அது எங்கள் அப்பா என்ன சொன்னார், அதுதான்டா பாலமுரளி கிருஷ்ணா. பாவத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மனுஷன், அக்ஷர சுத்தமாக இருக்கணும். அந்த எழுதினவர் என்ன மீன் பண்ணாரோ அது உன்னை போய் ரீச் ஆகணுங்கிற பாடக்கூடியவர் தான் பாலமுரளி. நான் சொல்கிறது 63
64ல். அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு எவ்ரி டைம் அவர்கிட்ட நான் சொல்லுவேன், என்ன அவர்கிட்ட வரும்னா, அவர் சங்கீதம் மட்டும் என்னை வந்து தொட்டா மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வரல. என்னமோ அவரே அங்கேருந்து கையை நீட்டி என் இதயத்தை லேசாக வருடி விட்டா மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அந்த வருடல் கூட பாருங்க லேசாக தான் இருக்கும். அதுதான் அவருடைய ஸ்டைல். அதை போய் இப்படின்னா புண்ணாயிடும். அது என்னமோ பண்ணுவார். அதுவும் எஸ்பெஷலி இந்த லக்ஷ்மி கல்யாண வைபவம், இந்த ஊஞ்சல் பாட்டு அது பாடும்போது நம்மளை கொண்டு போய் ஊஞ்சலே ஆட வச்சிருக்கேன். எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். அப்படிப்பட்ட ஒரு மேதையை நம்ம நீங்கள் மிஸ் பண்ணுறோமே எனக்கு ஃபீலிங். நான் பெரிய ரசிகன் தான் இருக்கு. அப்போ சபா செக்ரட்டரியாக இருக்கேன். அதெல்லாம் அப்புறம் நான் வந்து ராகம் தெரியலன்னா தைரியமாக பக்கத்தில் இருக்கிறவனை கேட்பேன். இல்லாட்ட இப்போ எல்லாருக்கும் புக்கு கொடுத்துருவாள், அதில் பார்த்துருவேன். நிறைய பேர் அப்படி தான், பட் சொல்ல மாட்டாவே இல்லை. பட் இவர்கிட்ட அதெல்லாம் தேவையே இல்லைங்கிற. அதுதான் நிஜமாவே கர்நாடக இசையை கொண்டு போய் பாமரனுக்கு ரீச் பண்ணார். திருவிளையாடல் படம் வந்த அப்புறம் தெருவில் போகிறோம்னா தோடி பாதுன்னு சொல்ல ஆரம்பிச்சான். தர்பார் பாது, மோகனம் பாது. இன்னைக்கும் நான் சொல்றேன், தமாஷா, நீங்க யாரும் கோச்சிக்க கூடாது. கச்சேரியில் யாராவது தோடி படைச்சு நீங்க யாராவது ஒரு 20-30 பேராவது இந்த ஒரு நாள் போதுமால முதல்ல எழுந்தோடி வருவார்ன்றல அந்த தோடி பாதுன்னு பேசுறாங்க இன்னைக்கு. தட் இஸ் ஹி ரீச் தி ஹார்ட்ஸ் ஆஃப் தி ரசிகர். அப்படிதான் நான் அவரை இப்போ பார்க்க முடியும். நேற்று யார் கூடயோ பேசியிருந்த போது ரொம்ப அழகாக ஒருத்தர் சொன்னார், நம்ம ஹரிகேசநல்லூர் அவர் சொன்னார் என்னன்னா, எல்லாருமே அவர் இறந்தப்புறம் ஃபீல் பண்ணி சின்ன கண்ணன் அழைத்தான், அவரை போயிட்டார், ஒரு நாள் போதுமா அவரை பற்றி பேசுறதுக்குன்னா. ரொம்ப அழகாக சொன்னார் ஹரிகேசநல்லூர். என்னன்னா, தங்கரதம் நின்றதுன்னாரு. அதில் 2 மீனிங் இருக்கு. அவரை நான் அவர் தங்கரதமாக சொல்ல, பாலமுரளி மியூசிக்கு வரக்கூடிய வெஹிக்கிள் கேன் ஒன்லி பி அ தங்க ரதம். அந்த தங்க ரதத்தில் வந்த அந்த மியூசிக், அந்த ரதம் நின்றது அவ்வளோதானே தவிர மியூசிக் இன்னும் இருக்கு. இதுதான் என்னோட ஃபீலிங். நிச்சயமா ஒரு 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 மிக பிரமாதமான இசை அனுபவத்தை நம்ம எல்லாருக்குமே ஒரு 78 வருடங்கள் தொடர்ந்து அந்த அந்த அனுபவத்தை வெற்றிகரமாக கொடுக்கறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். நீங்க அவர் கூட இருந்து பணியாற்றி இருக்கிறீங்க. எந்த மாதிரியான ஒரு மனிதர்? முதல்ல பக்கவாதிய கலைஞரை எப்படி ட்ரீட் பண்ணுவார்? எந்த மாதிரியான மனிதர்? அது சொல்கிறதுக்கு ஒரு நாள் போகாது. ஆக்சுவலாக இது சொல்கிறதுக்கு என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாலே அதுலேயே அது அடங்கிடும். 1995 எனக்கு ஒரு கால் வந்தது, சார் வந்து கச்சேரி வாசிக்கணும் அவருக்கு நாரதகான சபாவில் அப்படின்னு. ஒரே எனக்கு உதறல். அவருக்கு போய் என்ன கூப்பிட்ருக்காலும் சம்மந்தமே இல்லாமல், சரி நமக்கு அந்த யோகிதை கிடையாது தான், நேராக அவர் ஆற்றுக்கு போனேன். அவர் வீட்டுக்கு போயிட்டு காலில் விழுந்தேன். நான் உங்களை எனக்கு சொல்லியிருக்காங்க, எனக்கு தப்போ கரெக்டோ என்னை மன்னிச்சிருங்கோ அப்படின்னு சொன்னேன். என்ன இன்னைக்கு மெயின், நம்ம எல்லாம் கேட்குற மாதிரி கேட்டேன், என்ன மெயின்? நான் பாடுறது எல்லாமே மெயின் தான் அப்படின்னார். சொல்லிவிட்டு இல்லை நான் கேட்டுக்கணும், எனக்கு பயமாக இருக்குன்னு அப்படின்னு தோளில் தட்டி, நீ என்னை கொண்டு போ அப்படின்னார். அவர் வந்து ரொம்ப ஹாஸ்யமாக சொன்னார். அங்கே கச்சேரியில் உட்காந்த உடனே இப்படி பார்த்துட்டு ஆரம்பிக்கலாமா அப்படின்னார். நீங்கள் ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட் ஆரம்பித்து ஸ்ரீ சரஸ்வதி ஆரம்பித்தார். கம்பீரமாக அது ஆரம்பித்தது. அன்னைக்கு எனக்கு தனியாக ஒருத்தனம் இன்னும் ஞாபகம் இருக்குது, 22 நிமிஷம் வாசிச்சிருக்கேன். இன்னைக்கு கச்சேரிகளில் அவ்வளோ நிமிஷம் தனியாக ஒருத்தனம் கிடைக்கிறது இல்லை. நான் யாரையும் குத்தம் சொல்லலை, டைம் மற்ற கலைஞர்களுடைய திறமைகளையும் வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பை அவர் கொடுக்கறதுல அவர் ஒரு பெரிய இது. இன்னொன்று அவர் யங்ஸ்டர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. இளைஞர்களை பார்த்தா ரொம்ப நின்று பேசி ரசித்து பேசுவார். இவ சொன்ன மாதிரி சின்ன குழந்தை பாடினா கூட அதில் ஏதோ ஒன்று இருக்குன்னு அதை எடுத்து பின் பாயிண்ட் பண்ணி சொல்லிட்டு போவார். நாங்கள் சில வீட்டில் தங்கும்போது அந்த குழந்தை பாடும்போது பொறுமையாக, இப்போ ஒரு ஆஸ்திரேலியாவில் ஒரு அதையும் சொல்லணும், அந்த வீணை ஒரு சின்ன குழந்தை 5 வயசில் அம்மா இந்தாயினி வாஷா அப்படின்னு அவர் மா அப்படின்னு தோடுன்னு சொல்லிட்டு இவளுக்கு எப்படி வரப்போறா பாருன்னா, அந்த குழந்தைக்கு அரங்கேற்றம் நடந்தது 2 வருஷம் முன்னாடி. சிவகங்கா சகாதேவனோட பொண்ணு, அந்த பொண்ணுக்கு நான் தான் வாசித்தேன். அப்போ நான் பாலமுரளி சாரோட ஆஸ்திரேலியா டூர் போயிருந்தேன். அந்த குழந்தைகள் இளைஞர்களை அவர் எந்த மாதிரி டியூன் பண்ணக்கூடிய ஒரு மனிதர் நீங்க? ஏன்னா நீங்க சபாக்கள் மூலமா நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கிறீங்க. அவர் வந்து அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது அவர்கிட்டனா, இவர் சொன்னது பாயிண்ட் தான், யாரையுமே ரிஜெக்ட் பண்ண மாட்டார். எந்த டைப் ஆஃப் மியூசிக்காக இருந்தாலும் ஐ எம் ப்ரிப்பேர் டு அக்செப்ட்னு சொல்லுவார். அதில் ஒரு அருமையான இன்சிடென்ட், நேற்று முழுக்க நான் அதை பற்றி தான் பேசியிருந்தேன். 70களில் ஆல் இண்டியா ரேடியோவில் சிறப்பு தேன் கிண்ணம்னு ஒன்று வரும், ஞாபகம் இருக்கு? நீங்கள் கேள்வி விஐபி சொன்னால் அப்போ அவர் ரொம்ப பாப்புலர். இந்த ஒரு நாள் போதுமா தங்கரதம்லாம் பாடினா அவரை கூப்பிட்டு சிறப்பு தேன் கிண்ணம் வைக்க சொன்னார். ஸோ நாங்கள்லாம் உட்காந்தோம். ஸோ நாங்கள்லாம் என்னென்னு சொன்னால், பாலமுரளி சாரோடதுன்னா எல்லாம் கிளாசிக்கல் பேஸ் சாங்ஸ், பாகவதரில் ஆரம்பித்து டிஆர் மகாலிங்கம் அந்த மாதிரி சாங்ஸ் தான் வரும்னு. எடுத்த உடனே அவர் என்ன சொன்னார் அப்போ, அது அப்புறம் என்கிட்ட எக்ஸ்பிளைனும் பண்ணார். சங்கீதம்ன்றது உன் காதுக்கு ஃபஸ்ட்டு இனிமையாக இருக்கணும், உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். நீ கேட்கறது உன்னை கன்ஃபியூஸ் பண்ணி அது என்னன்னு தேட வச்சு ஒரு மாதிரி மென்டல் ஆகிடக்கூடாது. அதை அவர் சொல்லுவார், கர்ணேஷு அட்டகம் கர்நாடகம்
கர்ணம்னா காது, காதுக்கு எது இனிமையோ அதுதான் கர்நாடக சங்கீதம் அவருடைய டெஃபினிஷன். அதாவது சினிமா பாடல்களும் சரி, கர்நாடக இசையும் சரி, எல்லாத்தையுமே ஒத்துப்பாரு. எனிதிங் தட் இஸ் வாட் இஸ் கிளாசிக் அப்படின்னாரு. ஒரு தடவை மீட் பண்ணும்போது, நான் சினிமாலாம் பாடுறேன் குருஜி, நிறைய பேர் அது வந்து சினிமாலையும் பாடிட்டு கர்நாடக இசையும் பாடுறேன், அந்த மாதிரி நிறைய வேரிடு வியூஸ் வருதே குருஜி அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் காதலியே வாங்கிக்காத, நமக்கு என்ன சரின்னு பாடுறதோ அது பண்ணணும். வாட் இஸ் கிளாசிக், வாட் இஸ் அ கிளாசிக் அப்படின்னார். கிளாசிக்னா லாங் ஸ்டாண்டிங்கா ஒரு ஹிஸ்டாரிக்கலா இருக்கிற ஒரு விஷயம், தட்ஸ் அ கிளாசிக். ஒரு படம் வந்து ஒரு வாட் அ கிளாசிக்கல் மூவின்னு சொல்றது வந்து அதை கான்டென்ட் வந்து நம்ம சொல்றோம். அந்த மாதிரி எனிதிங் அது வந்து காலத்தை தாண்டி இருக்கிறதுக்கு பேரு அதுக்கு தட்ஸ் a classic. சோ film music காதுகளுக்கு எது இனிமையா இருக்கோ அது எல்லாமே சங்கீதம். அதான் கர்நாடகம். What Mahathi says, what அவர் வந்து வெறும் ட்ரெடிஷனல் இஸ் நாட் அலோன் கிளாசிக். எனிதிங் இன்னோவேட்டிவ் இஸ் ஆல்சோ கிளாசிக் as long as it touches you. Exactly. It brings something out in you. அதான் சொல்றேனே, அவர் அன்னைக்கு அந்த சொல்லிட்டு எனக்கு சமீபத்தில் நான் ரொம்ப ரசிச்சு சந்தோஷமா இனிமையா கேட்ட பாட்டை நான் போட போறேன். எந்த பாட்டை போட்டா நீ யாராவது கெஸ் பண்ண முடியுமா? மனோரமா பாடின வாவாத்தியாரை ஊட்டாண்ட பாட்டை போட்டார் முதல்ல. அவருடைய சிறப்பு தேன்கிணத்தை ஃபர்ஸ்ட் சாங் வாவாத்தியாரை ஊட்டாண்ட போட்டு சொல்றார். அதுல என்ன குறைச்சல்? அந்த காலத்து மெட்ராஸ் தமிழ் கானா பாட்டு இல்ல, கானா இல்ல, அதுல இனிமை இருக்குங்கிறார். நீங்க கானான்னு இன்னைக்கு போட்டு அதை காணாம பண்ணிட்டாங்க, அதை விட்டுருங்க. கானா பாட்டு இப்போ அந்த பாட்டுல கூட வி குமார் இசையில ஒரு சின்ன ஒரு இனிமை இருந்து ஒரு சின்ன ஸ்வரம் போட்டா, அதாவது அந்த கேரக்டர் என்ன பண்ண முடியுமோ அதை போட்டா கேட்கறதுக்கு இனிமையா இருந்தா இல்லையா, சந்தோஷமா இருந்தா இல்லையா. இந்த பாட்டுல தான் நான் ஆரம்பிக்க போனாரு. நான் கேட்கிறேன், அவர் லெவல் இருக்கிற எத்தனை பேர் அந்த மாதிரி தைரியமா சொல்லுவா? தட் இஸ் வாட் ஐ. பாலமுரளி கிருஷ்ணா அவர்களுக்கு இறுதி அஞ்சலியை செலுத்திய பிறகு பாடகி நித்யஸ்ரீ சில கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். வையகத்தை மயக்கும் இசையாற்றல் கொண்டவர் பாலமுரளி கிருஷ்ணா என்று நித்யஸ்ரீ புகழாரம் சூட்டியிருக்கிறார். இசை மேதைக்கு மரியாதை செலுத்திய பிறகு புதிய தலைமுறைக்கு அளித்த பேட்டியில் அவர் இதனை கூறினார். பேருக்கேற்ற மாதிரி பாலமுரளி கிருஷ்ணான்னு அந்த கிருஷ்ணர் எப்படி புல்லாங்குழலை சிரிச்சுண்டு அப்படி அனுபவிச்சுண்டு வையகத்தையே மயக்கிற மாதிரி வாசித்த மாதிரி தான் அவர் கூட மேடையில் பாடுற சமயத்தில் நமக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங் வரும். அந்த சிரித்த முகமாக பாடக்கூடியவர் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். ஏன்னா ஒரு எந்த பாட்டு பாடினாலும், எவ்வளவு உச்சஸ்தாயி போனாலும், எவ்வளவு கஷ்டமான ஒரு பாடலா இருந்தாலும் கூட ஒரு சிரித்த முகத்தோடையே பாடுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு பண்பு. ஒரு பாடகியா உங்களுக்கு? ஆமா, அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அதாவது அதுக்கு குருஜி தான் வந்து ரெவல்யூஷனைஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லலாம். பல விஷயங்கள், சிரித்த முகத்தோட பாடுறது, மேடையில வந்து நல்ல பளிச்சுன்னு ட்ரெஸ் பண்ணிக்கிறது, அதுக்கு வந்து அவரோட இன்ஸ்பிரேஷன் வந்து திரு ஜிஎன் பாலசுப்ரமணியம் அவர்கள், ஜிஎன்பி சார் தான் வந்து குருஜியோட இன்ஸ்பிரேஷன். அப்படி பளிச்சுன்னு இருக்கணும் மேடையில, அழுது ரொம்ப இதுவா எல்லாம் ரொம்ப அழுக்கு மாதிரி போகக்கூடாது, பளிச்சுன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும் மேடைக்குன்னா. ஏன்னா எவ்வளோ 1000 பேர் பார்க்குற ஒரு சபையில நம்ம அப்படிதான் இருக்கணும். நம்ம ப்ரெசென்ட் பண்ற மியூசிக் மாதிரி க்ளோரிஃபைடா நம்மளும் பிரசன்ட் பண்ணிக்கணும். விஷுவல் மீடியா இல்லையா சொல்றது ரொம்ப கரெக்ட். இதுல நான் இன்னும் ஆட் ஆன் பண்றேன். இந்த ஜிப்பாவோட இதுவும் இதை கண்டினியூ பண்ணி தான் யூஎஸ் போகும்போது 2 ஜிப்பா 3 ஜிப்பா தான் கொண்டு போனேன். வாஷிங் 2 போயிடுது. இன்னொன்று ரொம்ப சுமாரானா அவருக்கு அது சுமாராப்பட்டது. நீ நான் சொல்றது கேளு, இது நான் போட்டுக்க வேண்டிய ஜிப்பா, இது நீ போட்டுக்கோ இன்னைக்குன்னு சொல்லிட்டு அவர் பிரவுன் கலர் ஜிப்பா போட்டுனார். அவர் கொடுத்த ஜிப்பா அது. பழைய ஜிப்பா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேன். இது ஒன்றையும் நான் ஞாபகார்த்தமா வச்சுட்டு இருக்கேன். பாடுறது போது அதாவது இந்த உச்சாரணம், கர்நாடக இசை வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க புரியல, உச்சரிப்பு புரியல, நிறைய உச்சரிப்பு புரியல, அது வந்து சேஷ்டைகள் நிறைய இருக்கு, ஊன்னு பயங்கரமான ஆக்ஷன்ஸ் இருக்கு, அது பிரசன்டபிளா இல்ல பாக்குறதுக்கு அப்படின்னு. குருஜி பாடும்போது அவர் தான் அந்த வந்து செட் த ஸ்டைல் ஃபார் இட். பாடும்போது நீங்க சொன்ன மாதிரி உச்சஸ்தாயியா இருக்கட்டும், அது எந்த விதமான அவரோட குரல் பாத்தீங்கன்னா அது எந்த ஆக்டேவ்ஸ்ல வேணாலும் சரளமா பேசக்கூடிய ஒரு குரல் வருது. ஸோ அது வந்து அதை அலட்டிக்காம பாடுறது எப்படிங்கிறது வந்து குருஜி கச்சேரி பார்த்தா போறோம், ஒரு கீர்த்தனை கேட்டா போறோம், அலட்டிக்காம எப்படி பாடணுங்கிறது எல்லாருமே தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். அதுல மட்டும் இல்லாம அவர் பிரசன்ட் பண்ண ஸ்டைல்,
இன்னைக்கு நம்ம வந்து பாடின்னு இருக்கிற நிறைய ராகங்கள், இன்னைக்கு ரசிகப்பிரியா, சுச்சரித்ரா, கமனஸ்ரமா, ரேவதி அப்படிங்கிற ரேவதி போ சம்போ அப்படிங்கிற ஒரு பாடல் மிக பிரபலமான பாடல். ஸோ போ சம்போ அந்த அந்த பாடலோட ராகம் வந்து ரேவதி. ரேவதியில முதலா ரேவதிங்கிற ராகம் இன்ட்ரடியூஸ் பண்ணதே கச்சேரியில் அவர் பாடின போது எக்கச்சக்கமான கிரிட்டிசிசம்ஸ் வந்தது. ஐம் டாக்கிங் அபவுட் 60s அந்த டைம்ல. எங்க அப்பா நேரடியா அந்த கச்சேரிகள்லாம் கேட்டிருக்காரு. அன்னைக்கு அது ஜெயந்த சேனா அப்படிங்கிற ராகம், வினதா சுத்தவாகன் எல்லாம் பாடும்போது ஏராளமான கிரிட்டிசைஸ், இது என்ன புரியாத ராகம் பாடின்னு இருக்காரு. ஆக்சுவலா இந்த சுச்சரித்ரா, கமனஸ்ரமா, காந்தாமணி, ரசிகப்பிரியா அப்படிங்கிற பல ராகங்கள் இந்த 72 மேளகர்த்தா ராகா ஸ்கீம், 72 மேளகர்த்தா தான் நம்ம கர்நாடிக் மியூசிக்கோட அடிப்படையே. அதுல இருக்கிற ராகங்கள் தான், பட் யாரும் அதை கையாளல அதுக்கு முன்னாடி. ஸோ இவர் வந்து he revolutionized those ragas. அது முதல் தடவையா ஸ்டேஜ்ல பிரபலப்படுத்தினார். அதை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுற ஆடியன்ஸ்க்கு. எக்கச்சக்கமான கிரிட்டிசிசம்ஸ் வந்தது, அதை பத்தியெல்லாம் அவர் கேரே பண்ணாம he went forward and set path. ரொம்ப சரளமா எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ராகங்களை கொண்டு வந்திருக்காரு. வேற என்ன மாதிரி புதுமைகள் செஞ்சிருக்காரு? கர்நாடக இசையில இன்னொரு விஷயம், என்னதான் ராகத்தை கரெக்டா பார்த்தாலும் எது ரொம்ப முக்கியம் அப்பீல் ஆகும்னா ஸ்ருதி சுத்தம். அது இவர்கிட்ட இருந்தது. I can talk of so many. நாம பேசுற இந்த தருணத்துல யேசுதாஸ் அவர்கள் இருக்கும், ரொம்ப பெருமையா இருக்கும். எல்லா கலைஞர்களுக்கும் உடனே ஐயோ நான் இப்போ தானே கச்சேரி முடிஞ்சு வந்திருக்கு, என்னால் முடியாது, அது எப்படி நான் இன்னொரு தடவை வர்றேன், இது பழக்கமான ஒரு விஷயம். ஆனால் சந்தோஷமாக சிரிச்சுட்டு கண்டிப்பாக வர்றேன்ப்பா, கண்டிப்பாக வரேன்னு சொன்ன அந்த இது இப்போவும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்போ நாங்கள் யாரும், நான் எதுவுமே இல்லை, இப்போவும் எதுவுமே கிடையாது, இருந்தாலும் அவரோட அந்த அந்த சந்தோஷமான யாருக்கிட்டே இருந்தாலும் அதுதான் எங்களை இன்னைக்கு கூட மறக்காமல் இருக்கிறது. பகவானுடைய அனுகிரகத்தினால அவருக்கு இருந்த அந்த திறமையை பற்றி நான் எதுவும் சொல்ல வேண்டாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இருக்கும். இருந்தாலும் பெரிய ஒரு சங்கீதத்தில் ரொம்ப ஜீனியஸ்னு சொல்லலாம், இங்கிலீஷில் சொல்லணும், அது பெரிய பெரிய நிலையில் இருந்த ஒரு சங்கீதജ്ഞர் வந்து நமக்கு நஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் போயிட்டே இருக்கானுங்க. ஆனால் கர்நாடக சங்கீதத்துக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு நமக்கு நஷ்டமாக இருக்குது. இதுக்கெல்லாம் நம்ம வந்து என்ன நினைக்கணும்னா, பசங்க வந்து இப்போ சங்கீதம் படிக்கிறவங்க வந்து சும்மா வெறுமனே டைம் வேஸ்ட் பண்ணாமல் அவர் சின்ன வயசுலேருந்து கடைசி வரை படிச்சுட்டும் சொல்லியும் கொடுத்துட்டும் இருந்த மாதிரி எல்லோருமே அவரை ஞாபகப்படுத்திண்டு ஞாபகத்தோட அவரோட திறமையை மனசில் நினச்சிட்டு அவரை இமிட்டேட் பண்ணணுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு காலமும் ஒரு ஆளையும் இமிட்டேட் பண்ணி ஒரு காலமும் வரவே முடியாது. பட் ஆக்சுவலி உங்களுக்கு என்ன இருக்கோ அது அவங்களுடைய ஐடியாஸை கொண்டு வந்து நம்ம குரல்லையே நம்ம இதுலேயே கொண்டு வந்தோன்னா கண்டிப்பாக அவரோட அனுகிரகம் இருக்கும். எல்லாரையும் யாராக இருந்தாலும் ஒரு சங்கீத இதில் பந்தப்பட்ட யாராக இருந்தாலும் அவர் வந்து பழகிறதும் பேசுகிறதும் சிரிச்சுண்டு பேசுகிறது. லாஸ்ட்டு நம்ம செம்பையோட உற்சவத்துக்கும் அவர் வந்து அனுகிரகம் பண்ணார். அவரால் நடக்க முடியலை, இருந்து கூட கண்டிப்பாக வர்றேன்ப்பா, நான் உனக்காக கண்டிப்பாக வரேன்னு சொன்னது இன்றைக்கி கூட இது இருக்குது. எனக்கு வேறு எதுவும் சொல்லிக்கிறதுக்கு இல்லை. நமக்கு பெரிய நஷ்டம் கர்நாடக சங்கீதத்துக்கு. லாட் ஆஃப் லாங்குவேஜ். மிக உருக்கமான ஒரு இரங்கல் செய்தியை கொடுத்திருக்கார். தன்னுடைய குருவான செம்பை வைத்தியநாத பாகவதரோட ஒப்பிட்டு பாலமுரளி கிருஷ்ணா அவர்களை பேசி மரியாதைப்படுத்திருக்காரு. எந்த அளவிற்கு அவருக்கும் அவருடைய சக காலங்களில் இருந்த கலைஞர்களுக்குமான அந்த ஒரு உறவு முறை அப்படிங்கிறது எப்படி இருந்தது? ஜெயசுதாஸ் சார் எனக்கு பர்சனல் ஃப்ரெண்ட், வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட், எல்லாருக்கும் தெரியாது. பல தடவை அவர் சொல்லியிருக்கார், நான் பாவத்தோட பாடுறேன்னா அதுக்கு இன்ஸ்பிரேஷன் பாலமுரளி சார் தான் பல தடவை சொல்லியிருக்கார். பெரிய விஷயம். அவருக்கு இவரும் நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அவர் சொல்கிறாங்க, அது மாதிரி பாடினா தான் பாவத்தோட பாடுவோம், இல்லாட்டா பாவத்தோட பாடுற மாதிரின்னு வருவார். அதே மாதிரி எனக்கு பாலமுரளி சார்கிட்ட 2 வருஷம் ஏன்னா வெரி குட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். அது யாருக்கும் தெரியாது, ரொம்ப கேஷுவலாக சொல்லுவார், நம்ம நினச்சி பார்த்து சிரிக்கலாம். நாங்கள் எங்களை பாரத் கலாச்சாரில் அவருக்கு ஞான கலா பாரதின்ற டைட்டில் கொடுக்கறதுக்காக எங்களுக்கு அவர் எல்லாம் வாங்கிட்டார். இது என்ன பெரிய டைட்டில்னு போய் நீங்கள் இந்த மாதிரி ஞான கலா பாரதி எனக்கு கண்டிப்பாக வாங்கியிருக்கேன், ஏன்னா எனக்கு ஞானம் இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களே அப்படின்னாரு அவர். இன்னொரு விஷயம் அதையும் சொல்லிடுறேன், அவரை நிறைய பேர் கேட்டிருக்காரு சினிமா ஜாஸ்தி ஆக்ட் பண்ணல அப்படின்னு. நேற்று தான் அங்கே ஒருத்தர் சொன்னார், எனக்கு இதை ஒரு இன்டர்வியூவில் சொன்னாரா, எந்த வேஷம் போட்டாலும் எல்லா படத்தையும் நாரதர் வேஷமே கொடுத்துருந்தா
நான் பார்த்தேன் இது சரிப்பட்டு வராது. ஏன்னா எந்த காலத்துக்கும் எனக்கு சினிமாவில் ஜோடியே கிடைக்காது, அதனால வேண்டாம்னு சொல்லிட்டேன். நாரதருக்கு எங்க ஜோடி? என்ன சென்ஸ் ஆஃப் ஹியூமர் பாருங்க. இல்லை ஞானமுன்ற போது ஞானமூசகனா தான் இருக்கு இல்லையா, அதை வந்து அஜ்ஞானமும் அப்படி பாடுவா. அஜ்ஞானமும் அஜ்ஞானத்தை கொடுன்னு நிறைய பேருக்கு அந்த ஞானம் இல்லாம ஒரு ஹாஸ்யமா சொல்லுவார். அவர் காமெடியா சொல்றது வந்து அதுல ஒரு இன்சிடென்ட் இது. அந்த மாதிரி அடிக்கடி இன்னொரு இன்னோவேஷன் அவர் பண்ணது which I would like to say. இவர் சொன்னார், அதுல ஏது எடுத்துக்கிறேன், 22 நிமிஷம் என்ன வாசிக்க விட்டார் அப்படின்னா. இன்னைக்கும் வாசிக்க விடுவா அவர் 22 நிமிஷம். எப்போனா கேன்டீன் நல்லா இல்லைன்னா, நல்லா இருந்தா சாரி கேன்டீன் நல்லா இல்லைன்னா 5 நிமிஷம் தான் கொடுப்பா. என்னன்னா நம்ம ஆடியன்ஸ் கிட்ட ஒரு கெட்ட பழக்கம், இந்த தனியாவர்த்தனை வரும்போது எழுந்து போயிடுது. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, மியூசிக் அகாடமியில் தொடர்ந்து ஒரு 5-6 கச்சேரியில் பாலமுரளி சார் பாடும்போது அழகா ஒரு இடத்துல நிறுத்திட்டு, இப்போ நீங்க தனியாவர்த்தணும்னு நினைச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்க எழுந்து போறதுக்கு, தனியாவர்த்தனம் இங்க இல்லை, நானே இன்டர்வல் விடுறேன், இதுக்கு பேர் விஸ்ராந்தி விடுறேன்னாரு. அந்த வார்த்தை உங்க அப்பாவுக்கு ஞாபகம் இருக்கலாம், அது அவர் இருந்திருப்பாரு, பின்னாடியே கூட இருந்திருக்கலாம். இதை நான் இன்சிஸ்ட் பண்றேன் சபாஸ்ல, நான் எங்க சபால, பட் அது என்னமோ ஒரு பாவங்கிற மாதிரி எல்லாரும் ஃபீல் பண்றா. அதுவும் ஒண்ணு பண்ணுவார், சில சமயம் ராகம் பேரையும் அனௌன்ஸ் பண்ணுவார். இதுல என்ன தப்பு? இப்ப பாருங்க, நான் பெரிய செக்ரட்டரின்னு பேரு, தப்பா தான் சொன்ன ராகத்தை, இதுல எனக்கு ஒன்றும் அவமானம் இல்லையா? அவ கரெக்ட் பண்ணா, இதுல என்ன அவமானம்? எல்லாரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி தலையாட்டி திருப்தித்தனமா புக் இப்படி பாக்குறதை விட அவர் சொல்லி தெரிஞ்சுக்கிறது எவ்வளவு பெட்டர் இல்ல? கர்நாடக சங்கீதம் ஒரு சில அந்த இசைஞானம் படைத்தவர்களுக்கு மட்டுமாவே இருந்த ஒரு கர்நாடக சங்கீதத்தை ஜனநாயகப்படுத்தியிருக்காருன்னு சொல்லலாமா? இல்லையாட்டா நீங்க பார்க்கலாம். அதாவது கர்நாடக இசை தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் ஜனரஞ்சகமாக்குனாரே தவிர, ஜனரஞ்சகமாக்குனாரே தவிர அதோட பியூரிட்டியை கெடுக்கல. அது மறந்துடாதீங்க. அந்த பியூரிட்டி ஆஃப் கர்நாடிக் மியூசிக்ல வந்து அதுல புதுமைகள், ஏராளமான புதுமைகள் அவர் பண்ணார். இன்னைக்கு வந்து கச்சேரிகளை நாங்க எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ற ஒரு விஷயம் டபுள் ராகா பல்லவி அப்படிங்கிறது. முதல் முறையா, அதாவது டபுள் ராகானா 2 ராகத்துல ராகம் தானம் பல்லவி அப்படிங்கிறது ஒரு கச்சேரியோட முக்கியமான ஒரு பீஸ். அந்த டபுள் ராகா பல்லவிங்கிற கான்செப்டே அவர் தான் கொண்டு வந்தார். பைரவி சிந்து பைரவி, பைரவி சுனாத வினோதினி, பைரவி ஆனந்த பைரவி, கமனஸ்ரமால ஆர்டிபி. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து கர்நாடிக் மியூசிக்ல அதோட பியூரஸ்ட் ஃபார்ம்ல இனோவேஷன்ஸ் பண்ணார்.